அடுத்து நம்ம ஹைலைட் பண்ணுற செகண்ட் டிசீஸ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பைல்ஸ் கம்ப்ளைண்ட். இப்போ ரீசெண்டாக நிறைய பேஷண்ட் சஃபர் ஃப்ரம் பைல்ஸ் தான் நிறைய பேர், மெயினாக டிரைவர்ஸு, அதிகமாக உட்காந்துட்டே இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து சர்ஜரியே இல்லாமல் நம்ம ஹோமியோபதிக் மெடிசன்ஸில் வந்து நம்மளால் க்யூர் பண்ண முடியும். இப்போ இதே மாதிரி தான் ரெக்கரண்டாக அவங்க வந்து பைல்ஸ் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை சர்ஜரி பண்ணிட்டீங்க, இருந்தாலும் வந்துட்டே இருக்கு. இப்போ நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணுவாங்க, அடுத்த ஒரு 6 months to 1 year பார்த்தா திருப்பி அகைன் ரீஅப்பியர் ஆகும். இப்போ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதிக்கில் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸ் இருக்குது. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட்டில் இப்போ நிறைய பேர் வந்து ஒரு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வரீங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இனி வந்து நீங்கள் வந்து லைஃப் லாங் சிக்கன் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் எதுவுமே சாப்பிடக்கூடாது சொல்லி கம்ப்ளீட் பற்றியே சொல்கிறாங்க. ஆனால் எங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அவங்க நான்வெஜ் சாப்பிட சொல்லுவேன். ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்டு கூட உங்களுக்கு திருப்பி பைல்ஸ் வரக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ எவ்வளோ நாள் நம்மளால் அந்த மாதிரி பற்றி இருக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் விட்டுட்டேன் எனக்கு பைல்ஸ் வரலன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதை சாப்பிட்டும் வரக்கூடாது, தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா நம்ம மெடிசன்ஸில் நம்ம ட்ரீட்மெண்ட் இப்போ நான் ஒரு 1 or 2 months 3 months டிபெண்ட்ஸ் அப்பான் த டிசீஸ் கண்டிஷன் நம்ம ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்னா நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். இது சாப்பிட்டும் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வந்து அந்த பைல்ஸ் பெயினோ இல்லை திருப்பி பைல்ஸோ வராது. அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ளீடிங் மோஷன் போகும்போது ப்ளீடிங் வந்துட்டே இருக்குது. இப்போ என்னன்னா நிறைய பேர் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வெளியில் சொல்ல மாட்டாங்க. இது வந்து நம்ம பெரிய அசிங்கமாக சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. எங்ககிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 ரொம்ப அட்வான்ஸ் கண்டிஷனில் வருவாங்க. இப்போ நார்மலாக ஒரு ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2னா நம்ம ஈஸியாக மெடிசன்ஸ்லேயே பண்ணிடலாம். பட் ஸ்டேஜ் 3னா ரொம்ப ப்ரொட்ரூட் பண்ணி ரொம்ப வெளியே வந்துடும். இப்போ இந்த கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் பண்ணுறது ரொம்ப லாங் டேர்மாக போய்டும், ரொம்ப சிரமமாக இருக்கும். இது வந்து நம்ம சர்ஜரி தான் பண்ணி ஆகும். பட் நீங்கள் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ப்ராப்ளமாக ஈஸியாக நம்ம ட்ரீட் பண்ணலாம். அதனால் வந்து இதெல்லாம் அசிங்கப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவன் என்ன வித்தின் 2 or 3 daysல சரி பண்ணிடலாம். எல்லாருமே நம்மகிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா 4 மாதம் 5 மாதம் டெய்லியும் ப்ளீடிங் போயிட்டே இருக்கும், ஆனால் யாரையும் சொல்ல மாட்டாங்க. இப்போ அவங்களோட ஹீமோகுளோபின் செக் பண்ணி பார்த்தோன்னா வெறும் 4-5 தான் இருக்கும். அதனால் வந்து இது வந்து யாரும் அசிங்கப்படாதீங்க, டாக்டர்கிட்ட முதலே வந்து பேசி இது வந்து க்யூர் பண்ணுங்கள். ஏன்னா ஹோமியோபதிக்கில் வந்து வித்தவுட் சர்ஜரி பெர்மனண்ட்டாகவே நல்லாவே அந்த மெடிசன்ஸ் வந்து நம்ம வந்து க்யூர் பண்ணலாம். இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து எனி ஹோமியோபதிக் டாக்டர் இப்போ எங்கிட்ட வர முடியலனாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை எல்லா இடத்துலையுமே டாக்டர்ஸ் இருக்காங்க, நியர்பை டாக்டர்ஸ் இருக்காங்க. இந்த ஹோமியோபதிக் மெடிசன் எடுத்தால் சிம்பிளாக க்யூர் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா இது எடுத்தால் வந்து ரெக்கரன்ஸே வந்து ரொம்ப ரொம்ப திருப்பி கூட வரது ரொம்ப இதுவாகும், ஈஸியாக ஃபாஸ்ட்டாகவே க்யூர் ஆகும். அதனால் மோஸ்ட்லி வந்து ஹோமியோபதிக் மெடிசன்ஸில் சேஃபாக வித்தவுட் எனி சைடு எஃபெக்ட் நாங்கள் வந்து க்யூர் பண்ணுறோம். நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.